ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கலஸ்திர தோஷம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ கலஸ்திர தோஷம் அப்படின்னா என்ன, எந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு கலஸ்திர தோஷம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா என்னோட வீடியோவுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்க என்ன அப்படின்னா, கலசர தோஷம்னா எந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருந்தால் அது கலசர தோஷம் எனப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உண்டான பதில் நான் இதில் சொல்கிறேங்க, சரிங்களா? இப்போ கலசர தோஷ அமைப்பு என்ன, மூல நூல்களில் முன்னோர்கள் எந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு கலசர தோஷத்தை ஏற்படுத்தும், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கக்கூடிய கிரக அமைப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும், கலசர தோஷம் அப்படின்னா என்ன, ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, நான் இப்போ வரிசையாக சொல்லிட்டு வரேங்க. இந்த கிரக அமைப்பெல்லாம் அந்த ஜாதகர் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கலசர தோஷத்தை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், கலசர தோஷம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானம், கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய பாவமே லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆகும். அந்த கலஸ்தர ஸ்தானமான 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் பட்சத்தில் அது கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா கலஸ்தர காரகரான சுக்கிர பகவான் ஆவார். அவர் கலஸ்தர ஸ்தானத்திலே இருக்கும்போது அவங்களுக்கு கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படி. ஆனால் இதுக்கு விதி விலக்கெல்லாம் இருக்குங்க, அதை அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தாலும் கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த அமைப்பு அப்படி என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு பெற்று இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் இன்னொரு அமைப்பும் கொடுத்துருக்காங்க, அதை நான் இந்த பதிவில் நான் சொல்லலைங்க. இந்த கலசர தோஷத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இருந்தாலும் கலசர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. அதே போல் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சம் பெற்று இருந்தாலும் கலசர தோஷத்தை ஏற்படுத்தும். அதே போல் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா, கலஸ்தர காரகனான சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியுடன் கலஸ்தர காரகனான சுக்கிர பகவான் இணைந்து அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு. 7ஆம் இடத்தில் லக்னத்துக்கு பாவ கிரகங்களான 6, 8, 12ஆம் அதிபதிகள் நின்று இருந்தாலும் அது கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, கடக சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு. அடுத்தது அப்படின்னு போல அதே போல மிதுன கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான குரு பகவான் பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு மிதுன கன்னியா லக்னத்துக்கு. அதே போல தனுசு மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான புதன் பகவானும் பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுப கிரகமாக அமைந்து அவரும் கேந்திர ஸ்தானத்தில் பலம் பெற்று இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுப கிரகமாக அவர் கேந்திர ஸ்தானத்தில் பலம் பெற்று இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இணைவு பெற்றிருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் அமர்ந்து இருந்தாலும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி எல்லாம் கிரக அமைப்பு சொல்லியிருக்காங்க. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு,
7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இது எல்லாம் விதி. சரிங்களா? இதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இப்ப 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கலஸ்தர தோஷம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தோஷத்துக்கு விதி விலக்காக பாதிப்பு ஏற்படுத்தாத அமைப்பாகும். சரிங்களா? அதுவே அந்த 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் 7ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் அது தோஷத்திலிருந்து விதி விலக்கு ஆகக்கூடிய அமைப்புங்க. இதெல்லாம் விதிக்கு விலக்காகும். அதே போல 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பெற்றாலும் கோடி குற்றமும் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் விதி விலக்கல் ஆயிடுங்க. அடுத்தது 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் 5, 9ஆம் அதிபதிகளுடைய சம்பந்தம் பெற்று இருந்தால் அதுவும் விதியிலிருந்து விதி விலக்கு ஆகக்கூடிய வாய்ப்புண்டு, தோஷம் ஏற்படுத்தாத அமைப்பாகும். அதே போல லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் அதுவும் தோஷத்திலிருந்து விதி விலக்காகி நட்பலன்கள் தரக்கூடிய வாழ்க்கை நல்ல யோகமான அமைப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இதெல்லாம் பாதிக்காத அமைப்பாகும். இந்த அமைப்பெல்லாம் பார்க்குற மாதிரியே அவங்களுக்கு 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியை பார்க்குற மாதிரியே குடும்பஸ்தானத்தையும் பார்த்துக்கிறோம். குடும்பாதிபதியுடைய நிலை குடும்பஸ்தானமும் ஓரளவு நல்ல அமைப்புல பலமாக இருக்கும்போது லக்னத்துக்கு 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஓரளவு குடும்பம் கொண்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. அந்த 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும்போது 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்துல அந்த திசை நடக்குது அப்படி இருக்கும் பட்சத்துல தான் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மீறி போகக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதுவே குடும்பாதிபதி பலம் பெற்று அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு சுபர் பார்வை பெற்று அந்த பாவ கிரகங்கள் திசை நடந்தா அவங்களுக்கு குடும்பத்துல ஒண்ணு சேர்ந்துதான் இருப்பாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவு அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனைகள் இருக்குமே தவிர வீட்டை விட்டு வெளியே போகாத அமைப்புல தான் இருக்கும். பெருசா பாதிக்காது. ஓரளவு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அந்த திசை நடக்குது இல்லைங்களா? 7ஆம் இடத்த கலஸ்தர ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டு கலஸ்தர ஸ்தானத்துல பாவ கிரகங்கள் திசை நடந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் கைமீறாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பாதிபதியும் நல்ல அமைப்புல இருந்து அந்த பாவ கிரகங்கள் திசை நடந்தாலும் அந்த லக்ன சுபர்களுடைய பார்வை பெற்றோ சுப கிரகங்களுடைய சம்பந்தம் பெற்றோ அந்த திசை நடக்கும் பட்சத்துல அது பெருசா பாதிக்காது. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல குரு பார்வை பெற்றுட்டாலும் பாதிப்பு விதியிலிருந்து விதி விலக்காகும். சரிங்களா? இதுல எல்லாம் விதி விலக்காயிடுங்க. இப்போ கலசர தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் அங்க கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்துல இது கலசர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு விதின்னு கொடுத்துருக்காங்க மூல நூல்கள்ல. ஆனா அந்த விதிக்கு விலக்கு என்ன அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கு, அந்த ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு, சுபர்களுடைய பார்வை இருக்கா, சேர்க்கை இருக்கா, சுபர்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கா இந்த 7ஆம் இடம் 7ஆம் அதிபதிக்கு, அதே போல நீச்சம் வக்ரம் ஆகியிருந்தாலும் அந்த ஸ்தான அதிபதி எப்படி இருக்காரு இது எல்லாம் பொறுத்து, அதே போல குடும்ப ஸ்தானம் எப்படி இருக்கு, இது சம்பந்த பாதிக்கப்பட்ட கிரகம் இருந்து அந்த திசை வருதா அந்த காலகட்டங்கள்ல அதுவும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு அந்த திசை வராத பட்சத்திலும் இது நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா பிரச்சனை வராத அமைப்பு தான். 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த திசையே வரலை அப்படின்னாலும் பிரச்சனை வராத அமைப்பு தாங்க. அதுவும் குடும்ப வாழ்க்கையில நல்லபடியா போகக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இப்ப 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களால திசை நடக்கும் பட்சத்துல அது எந்த சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு பொறுத்தே தான் அந்த பலனை தரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இப்போ கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு இது எல்லாம் வந்துடும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.